இந்த பதிவில் பாம்பு அடிக்கடி கனவுல வருதுன்னா எதனால் வருது, எந்த மாதிரி பாம்பு நம்ம கனவுல வரவே கூடாது, எல்லா மாதிரியும் பாம்பு நம்ம கனவுல வரக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. சில இது பாம்பு இந்த மாதிரி வந்ததுன்னா நல்லதுன்னு சொல்லலாம், இந்த மாதிரி வந்தால் மிக மிக தீமையானது அப்படின்னு சொல்லலாம். அது எது மாதிரி வரக்கூடாது, எது மாதிரி வரலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம ஸ்பார்க்கஸ் ஆன்லைன் டியூஷன் கிளாஸ்ல 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் கிளாஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அந்த அகடமிக் இயர் ஃபுல்லாவே நடத்துவாங்க. ஆல்ரெடி இவங்க 3 இயர்ஸா ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க கிட்ட ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்ச்கே 10 to 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டல்லாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பர்சனல் அட்டென்ஷன் கொடுத்து 1-to-1 பர்சனல் கிளாஸ்லாம் கொடுத்து அவங்களோட ப்ராக்ரஸை இம்ப்ரூவ் பண்ண பார்ப்பாங்க. மந்த்லி டெஸ்ட் நடத்துகிறாங்க. அந்த ரிப்போர்ட்டை பேரண்ட்ஸ்க்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடத்துகிறாங்க 2 monthsக்கு ஒரு முறை. 6th to 9th ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணாலும் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும். இப்போ பாம்பு கனவுல வந்தால் என்னென்ன பலன்கள் அந்த கனவு சாஸ்திர புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாம்பு நம்மளை கடிக்கிற மாதிரி கனவு கண்டோம்னா நம்மளோட கஷ்டமெல்லாம் நம்ம விட்டு நீங்க போகுது அப்படின்னு அர்த்தம். கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுவும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். பாம்பு விரட்டுற மாதிரி கனவு கண்டால் அது நல்லதல்ல, ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகுது, வறுமை உண்டாகும் அப்படிங்கிறத காட்டுது. பாம்பு தரையில் 3 முறை அப்படியே கீழே கொத்துது, அது மாதிரி கனவு கண்டிங்கன்னா ஒருத்தரை பிடித்திருந்த தோஷம் திருஷ்டி இதெல்லாம் விலகி ஐஸ்வர்யம் சேரும் அப்படிங்கிறது பொருள். பாம்பு கடித்து ரத்தம் வருவது போல் கனவு கண்டிங்கன்னா பயந்துராதீங்க, ஒன்றும் இல்லை, நல்லது தான், பிடித்த பீடைகள் வறுமைகள்லாம் நீங்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். பாம்புகள் இறந்து கிடப்பது போல கனவு கண்டிங்கன்னா முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள்லாம் குறையும் அப்படின்னு அர்த்தம். நம்மளோட தலைக்கு மேலே குடை பிடிப்பது போல் கனவு, பாம்பு நம்ம மேலே தலைக்கு மேலே அப்படியே குடை பிடிக்கிற மாதிரியோ அல்லது பாம்பு நம்ம மேலே அப்படியே ஊர்ந்து செல்வது போலையோ கனவு வந்ததுன்னா அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். நல்ல பாம்பை கனவுல கண்டா எதிரிகளால் தொல்லைகள் உண்டாகும். பொதுவாக இரட்டை பாம்புகள் கண்டால் நமக்கு நன்மைதான் ஏற்படும். பாம்பை கொல்வதாக கனவு கண்டால் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும். பாம்பு கடித்து விட்டதாக கனவு கண்டால் நம்முடைய பீடைகள் நீங்கி தனலாபம் பெறப்போகிறோம் என்று பொருள். கழுத்தில் மாலையாக பாம்பு விடுவது போல் கனவு கண்டால் பணம் சேரும், செல்வாக்கு உயரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. வெள்ளை நாகம் ஒன்று கனவுல வந்ததுன்னா எந்த விதமான புது முயற்சிகளையும் மேற்கொள்ளும் போது ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து முடிவெடுக்கணுமா. வெள்ளை நாகம் வருவது அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ஒரு கருநாகம் ஒன்று பாம்பு கனவுல வந்துச்சுன்னா உங்களோட வாழ்க்கையில ஒரு மோதல் சூழ்நிலையை எச்சரிக்கிறது, ஒரு மோதலான ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையை காட்டுது அப்படின்னு அர்த்தம். அதனால மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. பச்சை பாம்பு கனவில் வந்தால் நிச்சயமாக உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க விரும்பும் சிலர் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தடைகளை இறைவன் அருளால் முறியடிக்க முடியும். ஒரு மஞ்சள் நிற பாம்பு கனவில் கண்டால் முரண்பாடான செயலை குறிக்கும். ஆதலால் எடுக்கும் முயற்சிகளில் நிதானமாகவும் ஜாக்கிரதையாகவும் பல முறை சிந்தித்து எடுக்க வேண்டும். அடிக்கடி கனவுல வருது அப்படின்னா குலதெய்வ வழிபாடு செய்யறது தான் நல்லது. சர்ப்பசாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை செய்து கொள்ளலாம். குலதெய்வத்துக்கு ஏதாவது பிரார்த்தனை வச்சிருந்து அதை செய்யாம இருந்தீங்கன்னா அதை உடனடியாக நிறைவேற்றிடுங்க. இரண்டாவது, வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு திருமணமோ நடைபெறலாம் அப்படிங்கிறதுக்காகவும் அடிக்கடி கனவுல வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல பாம்பு வீட்டுக்குள் விட்டு வெளியில் போவது போல கனவு வந்தாலும் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு கனவு சாஸ்திர புத்தகத்துல சொல்லப்பட்டுள்ளது. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.